நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பின்வரும் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. தொகுதிகளின் விவரம்: விழுப்புரம் தனி, சிதம்பரம் தனி. பிற கூட்டணி கட்சிகளின் இறுதி தொகுதி பங்கீட்டுக்கு உட்பட்டு இப்பட்டியல் உறுதி செய்யப்படும். இந்த ஒப்பந்தம் சற்று முன் கையெழுத்தானது. கடந்த 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் என்ன பகிர்வு முறை கையாளப்பட்டதோ அதே பகிர்வு முறை இந்த தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியின் உடன்பாட்டோடு தொகுதி பங்கீடு நடந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தனித் தொகுதிகள், ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில கோரிக்கை விடுத்திருந்தோம். பின்னர் 2 தனித் தொகுதிகள், ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அடுத்தடுத்து நடந்த கலந்தாய்வில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டு கடந்த தேர்தல்களில் இந்த கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இயங்கியதோ அதுபோல் இந்த தேர்தலிலும் கட்டுக்கோப்பாக இயங்கி ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் விரிவான கலந்தாய்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது கையாளப்பட்ட அதே பகிர்வு முறைக்கு உடன்பாடு தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இப்போது கையெழுத்தாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.